வணக்கம் விஎன் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு குட்டி உறவுகள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த ஷார்ட்ஸில் இருந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை தொட்டியில் நம்ம வாங்கி விடுறதுக்காக தான் இந்த மீன்களை வாங்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த தாமரை தொட்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு நம்ம அந்த மீன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை போட போகிறோம். மீனை வந்து அதுக்குள்ளே விட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்காக இதை நம்ம முதல்ல க்ளீன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். அதை நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக டப்புலேயே வந்து வைக்க போகிறேன். கொசு வந்து முட்டை போட்டு புழுக்கள் வந்து வைக்கிது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குஞ்சுகளை வந்து நம்ம வாங்கி விடும்போது அந்த மீன் வந்து கொசு முட்டை போடுது அப்படின்னா அந்த முட்டையிலேருந்து முட்டையும் சாப்பிட்ரும், நமக்கு புழு வந்துச்சுன்னா அந்த புழுக்களையும் சாப்பிட்ரும், சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிட்ரும். அதனால தான் நம்ம வாங்குகிறோம். இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கி லோட்டஸ் சீடு வச்சு நட்டது. இதோட அப்டேட் வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ தான் போட்டிருக்கேன். நான் 2 இலை விட்டுருந்தப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது முளைச்சிச்சா முளைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் நம்ம. இப்போ வந்து ஒரு 10-15 இலை வந்து விட்டுருச்சு. மீஷோலேருந்து வாங்கின சீடு தான் இது. அதை வந்து நம்ம என்ன பண்ண வரோன்னா, இப்போ பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு அதை மாற்றுறோம். அப்படியே அந்த மண்ணை வந்து இதில் கொட்டிட்டு அந்த மண்ணில் இருந்து நம்ம விதைகளை தனியாக எடுத்துக்கணும். அதாவது விதைகள் முளைச்சிருக்கல, அந்த முளைப்பை மெதுவாக எடுத்துகிட்டு அந்த மண்ணை பரப்பிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போன் மீல்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சைக்கொல்லி வந்து வாங்கியிருக்கேன். அதாவது ஃபெர்டிலைசர் தான் அது. அது வந்து போட்டோம் அப்படின்னா வேர்களை வந்து தாக்காது, அது எந்த பூஞ்சையும் தாக்காது. அதனால் வாங்கியிருக்கேன். நம்ம கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கலாம். இதை கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கார்டனிங் மண் போட்டுக்கணும். அதாவது ஒரு டப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு பங்கு விட கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் மண் இருக்கணும். அதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம நடனம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அது வந்து லோட்டஸ் டியூபர் வாங்கி நம்ம நட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கார்டனிங் வீடியோஸ் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ண தான் போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நான் ஊற்றுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஊற்றிட்டு நான் விதையை வந்து நட்டுட்டேன் அதில். சரியா, நட்டுட்டு தண்ணியை வந்து பொறுமையாக ஊற்றணும். ஃபுல்லாக தண்ணி, அதாவது இப்போ வெயில் நேரத்தில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். மழை நேரமாக இருக்குன்னா தண்ணியை வந்து குறைச்சி வச்சுக்கிறணும். இப்போ நான் வந்து தண்ணியை வந்து ஊற்றினேன். ஒரு ஓரமாக இருந்து ஊற்றிவாங்க. அப்போ தான் வந்து மண்ணெல்லாம் ரொம்ப கரைஞ்சி மேலே வராது. இலைகள் எல்லாத்தையுமே வந்து மேலே மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபுல் டப்பையுமே ஊற்றிடுறேன். ஊற்றினோடனே கொஞ்சம் கலங்கலாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த இதில் மீன் விட்டாலும் உங்களுக்கு அதை வந்து காட்ட முடியாது, தெரியாது. அதனால் நான் வந்து தெளிவானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அந்த மீன் விட்டுட்டு அந்த மீன் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். மொத்தம் நான் 6 மீன் வாங்கினேன். 6ல் வந்து 2 மீன் தொட்டியில் விட்டேன். 4ல் வந்து 2 டியூபர் வச்சுருக்கிற அந்த டப்பில் விட்டுட்டேன். 2 இதில் விட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது தாமரை வளர்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோமா? இந்த தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே டப்பை வந்து அங்கேயே செட்டில் பண்ணிடுறேன். செட்டில் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் காலையில் வச்சுருக்கேன் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் விட்டுட்டோம்னா நல்லா செட்டில் ஆகி தெளிவாயிரும் தண்ணி. தெளிவானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லீஃப் விட்டுருக்கு பார்த்தீங்களா? லோட்டஸ் சீடுலேருந்து வளர்க்குறதுல வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பூக்கள் நமக்கு சீக்கிரம் வராது, அதுதான் பிரச்சனை. டியூபர்லேருந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு 3-4 மாதத்துக்குள்ளே பூ வந்துடும். நமக்கு லோட்டஸ் சீடுலேருந்து வச்சோம் அப்படின்னா 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 2யுமே வச்சுருக்கோம். நம்ம இதில் எதில் முதல்ல பூ பூக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. நான் அதை தூக்கி எடுத்த இடத்துலேயே நான் அந்த செவுத்தை ஒட்டியே வச்சிடுறேன். நான் பார்த்துட்டிங்களா? அதில் இருக்க மேலாக மிதக்கிற அந்த தூசி இதெல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுறேன். நான் கீழே போட்டுட்டு எல்லாத்தையுமே நட்டு முடிச்சாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னைய மாதிரி கார்டனிங் பிடிக்கிறவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தாமரை வளர்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலாக இருக்கிற தூசி எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அந்த போன் மீல் போட்டுக்கனால நமக்கு அப்படியே மேலே வந்து அந்த போன் மீல் மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால ரொம்ப கலங்களாக இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி. போன் மீல் வந்து ஒரு மாதிரி இந்த எலும்பு அரைச்சா என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்குது. அந்த பாருங்கள் மிதக்குது பாருங்கள், ஒரு மாதிரி ஒயிட்டாக. நான் எல்லாத்தையுமே விதையை நல்லா கரெக்டாக செட்டில் பண்ணிவிட்டு இலையபுரம் திருப்பி விட்டுட்டு அதை தூக்கி நான் ஒரு ஓரமாக வந்து திரும்ப செட்டில் பண்ணி வச்சிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. செட்டில் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த மீன் வந்து எப்படி விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அந்த வீடியோ நான் திரும்ப இந்த தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் விட்ட வீடியோ நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பாருங்கள். தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு. நம்ம நட்டுருக்க தெரியுது பாருங்கள். மீன் பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நான் 2 க்ரீன் விட்டுருக்கேன். இன்னொரு டியூபர் இதில் வந்து நான் 2 எல்லோ கலர் விட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு அந்த மீன்?